வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து மரக்கறி ஒடியல் கூழ வந்திருக்கிறேன். இந்த மரக்கறி ஒடியல் கூழ எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். ஸோ அந்த மரக்கறி கூழ் செய்கிறதுக்கு வந்து இதில் நான் ஒரு டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ஒடியல் மா இருக்குது. 150 கிராம் ஒடியல் மா. இந்த ஒடியல் மா போட்டு இதை நாங்கள் இப்போ அடைய வைக்கணும். இப்படி அடைய வைக்காட்டிக்கு தண்ணி விட்டு விட்டு கொளிச்செடுக்காட்டிக்கு கைக்கும். ஸோ அதால் வந்து ஒரு 5 இல்லை ஒரு 6 தரம் வந்து இதை நாங்கள் வந்து அடைய வைக்கணும். ஸோ இந்த இதில் போட்டிருக்கிறேன் 1.5 கப் தண்ணி. எல்லாட்டிக்கு 375 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுங்கோ. நல்லா கரைச்சி விடுங்க. ஸோ இதில் நான் விட்டு தண்ணி காணாது. ஸோ இன்னொரு 1/2 கப் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த இருக்கிறதுல இன்னொரு 1/2 கப். ஸோ டோட்டலியாக வந்து 2 கப் தண்ணி விட்டுருக்கிறேன். எல்லாம் 500 ml. ஸோ இது நல்லா கரைச்சி விடுங்க. ஸோ இந்த இருக்குது நான் நல்லா கரைச்சிட்டேன். ஸோ இப்போ இதை நான் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இப்படியே அடைய வைக்க போகிறேன். இப்போ சரியாக ஒரு 13 நிமிஷம் எனக்கு எடுத்துருக்குது. ஸோ அடைஞ்சு நல்ல இந்த பாருங்க தண்ணி கிளியராக வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் தெளிச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது இதில் நான் ஒரு புறம்பான பவுல் எடுத்து வச்சு இதை தெளிச்செடுக்க போகிறேன். ஸோ இதை தெளிச்சிருக்கிறேன். இந்த பாருங்க இவ்வளோ டார்க்காக வந்திருக்கு. இப்படி இருக்கிறத வந்து நல்லா கிளியராக வரணும். எல்லாடிக்கு உங்களோட கூழ் வந்து கேட்கும். ஸோ இதை டிஸ்கார்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே வந்து 2 கப் தண்ணி விட்டுனான். ஸோ இதில் இன்னொரு 1/2 கப் தண்ணி வந்து விட போகிறேன். எல்லாடிக்கு 125 ml விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்குது நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அடைய விட போகிறேன். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதையும் வந்து அடைய விட்டினான். இதையும் இப்போ நாங்கள் தெளிச்செடுப்போம். தண்ணி கிளியராக வரையும் நீங்கள் தெளிச்செடுக்கணும். ஸோ இந்த இருக்குது இது 2ஆம் தரம் தெளிச்செடுத்தது. திருப்பி இன்னும் 1/2 கப் விட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு அடைய வைக்க போகிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை அடைய வைக்க போகிறேன். ஸோ இப்போ இது 9ஆவது தரம் வந்து நான் அடைய வச்சேன். நான் இந்த இருக்குது. ஸோ அது கிளியராக வந்திருக்குது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, திருப்பி நான் இதை தெளிச்செடுத்துட்டு தெளிக்க கவனமாக மெதுவாக இதை தெளிக்கணும். ஆட்டுனீங்கன்னு சொன்னால் மிக்ஸ் ஆயிடும். ஸோ இந்த இருக்குது கிளியராக வந்திருக்குது. இன்னும் ஒரு காயில் 2 தரம் நான் இதை அடைய வைக்க போகிறேன். ஆனால் இனி தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இருக்கிற தண்ணியோடையே மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி இதை நான் அடைய விட போகிறேன். ஸோ அப்புறம் 5 நிமிஷமாக இருக்குது, அடைஞ்சொன்று இருக்குது. இதையும் தெளிச்செடுப்போம். ஸோ நான் திருப்பி தண்ணி விடாத காரணம் வந்து இப்போ நல்லா கிளியராக வந்துட்டுது. ஸோ அதால் வந்து நான் தண்ணியை வந்து கூட விடையில் இருக்கிற தண்ணியோடைய வந்து தெளிச்செடுக்கிறேன். ஸோ இந்த இருக்குது நல்லா கிளியராக வந்தோன்றிருக்கு. இப்போ இதை திருப்பி மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி சேர்க்காமல் இன்னொரு 5 நிமிஷம் இதை அடைய விட போகிறேன். ஸோ பிறகு இன்னொரு 5 நிமிஷம் ஆகிட்டு உங்களுக்கே பார்க்க தெரியுது நல்லா கிளியராக வந்திருக்குது தண்ணி. ஸோ இதை நான் வந்து 12 தரம் தெளித்து இதை நான் ஊற்றி எடுத்தேன். இப்போ இதை நாங்கள் லாஸ்ட் டைமாக இதை தெளிச்செடுப்போம். ஸோ நீங்கள் வந்து தண்ணி நல்லா கிளியராக வரையும் இதை தெளிச்செடுத்தீங்கன்னா காணும். ஸோ இந்த இருக்குது இதை நான் தெளிச்சிட்டேன். இப்போ இது ரெடி யூஸ் பண்ணுறதுக்கு.
இதில் வந்து பழப்புளி எடுத்திருக்கிறேன். ஒரு பேசிக்கார சைஸ் 45 கிராம் வருது பழப்புளி. இப்போ இதை இதில் போட்டு நல்லா பிசைஞ்செடுக்கணும். இதில் வந்து தண்ணி இருக்குது 1/3 கப், எல்லாட்டிக்கு 80 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விட்டு நல்லா இதை பிசைஞ்செடுப்போம். ஒரு இது புளியும் இல்லாமல் இதை நல்லா பிசைஞ்செடுக்கணும். ஸோ இந்த கூல் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருந்தது. உங்களோட பேர் வந்து MM என்று இருந்தது. ஸோ உங்களுக்காண்டியும் உங்கள் எல்லாருக்காண்டியும் இந்த வெஜிடபிளில் செய்கிற கூல் ரெசிபி. ஸோ இதை நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த ஒரு புளியும் இல்லாத அளவுக்கு இதை புளிஞ்செடுக்கணும். ஸோ இதில் இருக்க சக்கை அவ்வளோத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். புளியை வந்து நல்லா திக்காக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கூடு இடிக்கிறதுக்கு வந்து நான் இதில் உரல் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ஒரு 8 உள்ளி பல் இருக்குது. எல்லாட்டிக்கு 25 கிராம் உள்ளி பல் இருக்குது. இதை போட்டு நல்லா பட்டை இடிச்செடுக்கணும். ஒரு அளவுக்கு இப்படி இடிச்சா பிறகு இதில் வந்து நறுவல் அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்குது, செத்தல் மிளகாய். நான் அதை எடுத்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் ஃபைனாக இருக்கிறதுக்காக. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் இருக்குது. எல்லாட்டிக்கு 27 கிராம் வருது. ஆனால் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் போடுங்க. பெரையும் போட்டு நல்லா பட்டா இடிச்செடுக்கணும். இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நான் நல்லா பட்டை இடிச்சதுக்கு போகிறேன். தண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னால் இடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் நல்லா பட்டை இடிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதை புறம்பா கிள்ளி எடுப்போம். இந்த இருக்குது இதை அடிச்சிருக்கிறேன். ஸோ இந்த கூழ் காய்ச்சறதுக்கு வந்து நான் இதில் ஒரு பெரிய ஒரு சட்டி எடுத்து வச்சு அதில் வந்து 2 லிட்டர் தண்ணி, எல்லாட்டிக்கு 8 கப் தண்ணி விட்டு இந்த தண்ணி வந்து இப்போ கொதிச்சோண்டு வருது. இப்படி கொதிச்சோண்டுக்கு வரைக்க இதில் வந்து 1/2 கப், எல்லாட்டிக்கு 115 கிராம் புழுங்கல் அரிசி, எல்லாட்டிக்கு குத்தரிசி எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு நான் ஹை ஹீட்டில் வந்து இந்த அரிசியை வந்து அவியோட போகிறோம். 50% இதை அவிஞ்சா காணும். இப்போ ஒரு 12 நிமிஷமாக இதுலேருந்து அவிஞ்சோன்றிருக்கு. பட் எண்ணம் அவியல நான் எதிர்பார்க்குற 50% அவிவடையில் எண்ணம். ஸோ இன்னொரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை நான் அவிய விட போகிறேன். ஸோ இப்போ இன்னொரு 8 நிமிஷமாக இதை வந்து அவிஞ்சோன்றிருக்குது. நான் எதிர்பார்க்குற 50% வந்து அவிஞ்சிட்டுது. கூட அவிய தேவையில்லைன்னு சொன்னால் நாங்கள் மிச்சம் எல்லாம் மிரக்கரையெல்லாம் போட்டு அவிய விடைக்க நல்லா பர்ஃபெக்டாக அவிஞ்சு வரும். இந்த இருக்குது இந்த இப்படி 50% இது வந்து அவிஞ்சிருக்குது. ஃபுல்லாக அவியல. ஸோ இப்படி இது அவிஞ்சா பிறகு பிலா விதை இருக்குது. 200 கிராம் பிலா விதை எடுத்து கழுவி போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 200 கிராம் பிலா விதையை இதில் போடுங்க. இதில் வந்து மரவள்ளி கிழங்கு இருக்குது. 200 கிராம் மரவள்ளி கிழங்கு எடுத்து இதை இப்படி பட்டி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பைத்தங்காய் எடுத்து இப்படி உடைச்சி வச்சுருக்கிறேன். 200 கிராம் வருது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 லிட்டர் தண்ணி, எல்லாட்டிக்கு 4 கப் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. ஸோ நான் இப்போ என்ன வந்து உப்பு சேர்க்கலைன்னு சொன்னால் சம்டைம்ஸ் வந்து இந்த பைத்தங்காயம் மரவள்ளிக்கிழங்கும் அவியாது. ஸோ அதெல்லாம் நான் இப்போதைக்கு உப்பு சேர்க்கல. இப்போ நான் அடுப்பை வந்து ஹை ஹீட்லேயே வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு நிமிஷம் இதை மூடி போட்டு கொதிக்க விட போகிறேன். ஸோ அப்புறம் 5 நிமிஷமாக கொதிச்சுக்கொண்டு இருக்குது. மரக்கருக்கு உள்ள வந்து எனக்கு நிறைய அரிசி போட விருப்பம். அதால தான் நான் 1/2 கப் போட்டினான். பட் உங்களுக்கு குறைய வேணும்னா நீங்கள் குறைய போடுங்க. ஸோ இது நல்லா எண்ணெய் அவியணும். ஸோ அதால் வந்து நான் இதை மூடி போட்டு இன்னொரு 15 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட போகிறேன். ஸோ பிறகு 5 நிமிஷமாக இதை கொதிச்சு கொண்டிருக்கு. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்துட்டு ஸோ இதில் வந்து வாழைக்காய் எடுத்து இப்படி வட்டி வச்சிருக்கிறேன். 200 கிராம் இதுலேயும் வருது. இதையும் இப்போ 5 நிமிஷத்துக்கு பிறகு போடுங்க. இதில் வந்து கத்தரிக்காய் இருக்குது. 200 கிராம் கத்தரிக்காய் எடுத்து இப்படி வட்டி வச்சிருக்கேன். இதையும் இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து பூசணிக்காய் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் பூசணிக்காய் போடுங்க. இதில் 100 கிராம் இருக்குது. இதையும் இப்படி வட்டி வச்சிருக்கு. 100 கிராம் பூசணிக்காய் இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 2.5 டீஸ்பூன் உப்பு இருக்குது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் இப்போ 2.5 டீஸ்பூன் நான் போடுறேன். பேருந்து பார்த்துட்டு போடுவோம்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விட போறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமா கொதிச்சு கொண்டு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் பிசைஞ்சு வச்சிருக்க புளி இருக்குது. 1/3 கப் தண்ணி விட்டு நல்லா திக்கா புளிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த புளியை விடுவோம். நான் அடிச்சு வச்ச உள்ளியும் இந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட் இருக்கு, இதை இப்போ இதில் போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நான் விட்டு தண்ணி காணாதண்டபடியா இதில் வந்து இன்னும் 2 கப் இல்லை 500 ml இல்லாட்டிக்கு 1/2 லிட்டர் தண்ணி இன்னும் சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இனி மூட தேவையில்லை. மூடாமல் இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த இருக்குது நான் வந்து அடைஞ்சு கழுவி வச்ச இந்த ஒடியல் மா இருக்குது. இப்போ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் விடுங்க. ஸோ இந்த கூழுக்கு நான் கொஞ்சம் ஒடியல் மா கூட போடுறேன். என்னென்னு சொன்னால் இது நல்லா திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ மீடியம் ஹீட்டில் நான் இன்னொரு 10 நிமிஷம் இதெல்லாம் கொதிக்க விட போகிறேன். இடக்கடை கிளறி விடுங்க. ஸோ அப்புறம் 5 நிமிஷம் ஆயிருக்குது. இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இடக்கடை உப்பை செக் பண்ணி பாருங்க. அது நீங்கள் போட்ட மரவள்ளி கிழங்கு அந்த பிலா விதை எல்லாம் அவிஞ்சிட்டு தான் பாருங்க. நான் போட்ட பிலா விதை மரவள்ளி கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டுது. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமா இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நான் விட்ட புளி காணாட்டிக்கு எனக்கு காணும், பட் உங்களுக்கு காணாட்டிக்கு நீங்கள் புளி இன்னும் கொஞ்சம் விடலாம். ஸோ இன்னொரு 2 நிமிஷம் இதை நான் கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ இது இன்னொரு 2 நிமிஷம் ஆயிட்டுது. 2 நிமிஷத்துக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து முருங்கை இலை இருக்குது. 40 கிராம் முருங்கை எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இப்போ இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. முருங்கையில போட்ட பிறகு இதை நான் மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ அந்த முருங்கையில போட்டுட்டு அவிய விடத்து இல்லைன்னா இந்த சூட்லேயே இந்த முருங்கையில வந்து வடியாக அவிஞ்சு வரும். ஸோ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். உப்பை செக் பண்ணி பாருங்க, புளியை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இருக்கு, இதுதான் இந்த மரக்கறியில் செய்கிற கூழ். இந்த கூழ் வந்து செய்து முடிஞ்சுது. சப்போஸ் நான் சொல்கிற டைமுக்கு வந்து உங்களோட மரக்கறியில் வந்து சரியாக அவிய அடுக்கி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நேரம் அவிய விடுங்க. ஸோ இதுக்கு நான் ஒடியல்மா கூட போட்ட காரணம் வந்து என்ன நல்லா திக்காக வர்றதுக்கு. திக்காக இருந்தால் தான் அந்த கூழ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இருக்குது, இந்த பானைக்கு தான் இந்த கூழை நான் விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது எந்த கூழ். குட்டி பானையில் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி கிளே இதில் செய்த ரெண்டையும் இருக்குது. இந்த கூழ் வந்து செய்து முடிஞ்சுது. நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.